சர்ச் கவுன்சில் கூடுச்சு. சர்ச் கவுன்சில் கூடின உடனே நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோம், எல்லா சபைகளுக்கும் மேலான சபையா இருக்கிறோம். பிரதம பேராயரே லவோதிக்கேயால இருக்கிறாரு. இந்த சம்பட பயன்க நம்மளை பத்தி எவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்கிறானுங்க. ஆனாலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா வாந்தி பண்ணி போடணும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இனி வெளிப்படுத்த விசேஷம் சபையில் வாசிக்கப்படக்கூடாது என்கிற தீர்மானம் போட்டான். ஆமென். இது நடந்து சில மாதங்களிலே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணினார். லவோதிக்கேயா சபையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் லவோதிக்கேயா பட்டணம் அழிக்கப்பட்ட பட்டணமாக, ஆள் நடமாட்டம் இல்லாத பட்டணமாக, கல்லறை பூமியாக, ஒரு திருச்சபை கூட இல்லாத பூமியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த எச்சரிப்பின் சத்தம்? ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஏழ்மை நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசனத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் அப்பா, உம்முடைய சமூகத்திலே படைக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஏழ்மை நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் தியானித்த காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை கைவிடாதிருக்கும்படியாக நமக்கு புத்தி சொல்லுகிறார். நம்முடைய நிலைமையை ஒரு முறை கூட சீர்தூக்கி பார்த்து சரிப்படுத்தப்படும்படியாக நல்ல ஆலோசனைகளை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, உமக்காக ஒரு வைராக்கியமுள்ள சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி கேளுங்க. எங்களை ஒரு ஆவிக்குரிய ரீதியில வைராக்கியம் உள்ள சாட்சிகளாக நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அனலானவர்களாக, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக, நாங்கள் களி கூறுகிறது ஆவியினாலே உண்டாகத்தக்கதாக, ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. வெது வெதுப்பான நிலைமையிலிருந்து எங்களை வெளியில கொண்டு வருகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஸ்பீக் டு காட். ஆண்டவரை நோக்கி பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க. இது கர்த்தர் நம்மை சந்திக்கிற வேளை, கர்த்தர் நம்மை தொடுகிற வேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நிர்பந்தமான நிலைமைகளையும் மாற்றுகிறதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே கடந்து வருகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய ஆண்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக, நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக, எச்சரிப்பின் சத்தங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நிலையை உணர்ந்து உம்மிடத்திலே வரும் பொழுது நீர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற நல்ல தேவனாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவர் கூட கைவிடப்படாதவர்களாக, ஒருவர் கூட கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக வாழ, தம்முடைய மகிமையின் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்த உம்முடைய தாசனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் சபையாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களை மேன்மேலும் பெருக செய்வீராக. அவர்கள் மேன்மேலும் உயருவார்களாக. அவர்கள் மேன்மேலும் விருத்தி அடைவார்களாக. இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலேயும் 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகள் எல்லா நிலைகளிலேயும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்களுடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. சரீரங்களுக்கு நல்ல சுகமும்
பலனும் ஆரோக்கியமும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண் மக்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளும் இயேசுவை போல ஞானத்திலே, வளர்த்தியிலே, தேவ கிருபையிலே, மனுஷர் தயவிலே அதிகமாய் விருத்தி அடைவார்களாக. அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அவர்கள் சமாதானம் பெரிதாயிருந்து அவர்கள் இந்த மாநிலங்களுக்கு ஆசீர்வாதமாக, அடையாளமாக, அற்புதமாக திகழ்வார்களாக. அவர்களுடைய ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் நல்ல விருப்பங்கள், வாஞ்சைகள் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தருவீராக. கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகள் மீது தங்கி இருப்பதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் பாத்திரராகிய உமக்கே சபையாக நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சபையார் சொல்லுவோம் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்னென்றைக்கும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென்.